பிதாவை நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:7 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடினார்கள். அந்த பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் நல்லா யோசித்து பாருங்க, ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. வெற்றியின் களிப்பில் அவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். அவள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் வாயிலிருந்து சில வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000 மட்டுமே, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி தாவீதை புகழ்ந்துட்டாங்க. இந்த வார்த்தை பேசுகிற பொழுது தேவன் தெளிவானோடு கூட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள், அந்த இடத்திலே உங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாருங்க. நேற்று எங்கள் பெரியப்பா எங்களோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, எப்பா எல்லா இடங்களிலும் எங்களை அப்படி முன்னால் நிறுத்தி வைத்து எல்லாரும் எங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க. உண்மையில பயங்கரமான ஆசீர்வாதம் அது. எங்கே போனாலும் எங்களை முன்னால் நிறுத்தி அமர பண்ணி கனம் பண்ணுகிறார்கள். யாராக இருந்தாலும் எங்களை கனம் பண்ணுகிறார்கள். அந்த இடம் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து மற்றவர்களால் நீங்கள் புகழப்படும்படியாக, மற்றவர்களால் நீங்கள் கனம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுக்கின்ற ஒரு முதல் இடம் பாருங்கள். அவர் தானே சொன்னார், பிரபுக்களோடு உங்களை அமர பண்ணுவேன் என்று சொல்லி. நான் நீ சொல்ற இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க. நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை உதாசீனப்படுத்தப்படலாம். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? எங்களுக்கு வயசாயிட்டு அதனால முடியலை, அதனால எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க. நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. எங்களால் சரீரம் பலவீனப்பட்டது, அதனால எங்களை தள்ளி வைக்கிறாங்க. எங்களுடைய பணம் இல்லை, அதனால எங்களை தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள். தாவீதின் குடும்பம் தாவீதை தள்ளிதான் வைத்திருந்தது. ஆனால் கர்த்தரோ தாவீதை உலகமே திரும்பி பார்க்கும்படியாய் செய்தது. இன்னைக்கு உங்களை உலகம் திரும்பி பார்க்குங்க, உங்கள் சந்ததிகளை உலகம் திரும்பி பார்க்கும். எங்கோ ஒரு மூலையில், எங்கோ ஒரு ஓரத்தில், அட்ரஸ் இல்லாத இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சந்ததிகளை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பயப்படாதிருங்கள். உலகம் திரும்பி பார்க்கும். நீங்கள் புகழப்படும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதாவது ஒரு ஆளை தான் காலி பண்ணினார் தாவீது. நல்ல கவனிங்களேன், கோலியாத்தை மட்டும்தான் காலி பண்ணினார். அந்த ஒரு கோலியாத்தை அடித்ததுக்கு இந்த மக்கள் சொன்னாங்க, ஐயோ தாவீது கொன்றதோ 10,000 என்று சொன்னார்கள். அப்போ எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணணும். சவுல் இஸ்ரவேல் கூட்டத்தோடு கூட கோலியாத்தை எதிர்த்து பார்த்தார், முடியலை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஜெபிக்கிற அநேகருக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம், நம்மளும் ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அற்புதம் நடக்க, நமக்கு நடக்கலையே. அவங்க உயர்ந்து கொண்டே போறாங்க, நம்ம உயராமல் இருக்கிறோமே. அதே சர்ச்சுக்கு தான் நம்ம போறோம், அதே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டம். சவுல் ரட்சிக்கப்பட்டவர் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். 2 பேர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். நீங்க நல்லா கவனிக்க இந்த வார்த்தை. சவுலை தேவன் தான் ராஜாவாக்கினார், தாவீதையும் தேவன் தான் ராஜாவாக்கினார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னு கேட்கீங்களா? இஸ்ரவேல் ஜனத்தின் கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் போராடுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் பார்த்தார், கழுதை மேய்க்க போனவர் ராஜாவாக்கிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஐயா. கழுதை தேடி போறார், தகப்பனின் கழுதை காணாமல் போய்விட்டது.
தேடிப்போன சவுலை தேவன் ராஜாவாக்கினார். இந்தப்பா கழுதை தேடி போன ஆளை உங்களுக்கு உயர்த்தி வைக்கிறேன். அவர்களுடைய இருதயத்தின் கடினம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்பாமல் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தர் நடத்தின பாதைகளை மறந்தவர்களா, எங்களை ஆள ஒரு மனுஷன் வேண்டும் என்று சொன்னார்கள். சில நேரம் நம்ம கூட எங்களை ஆள ஒரு மனுஷன் இருந்தால் போதும் என்று சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சா போதும் ஐயா, அவங்க கீழே உட்காந்து சம்பளத்தை வாங்கினா போதும், காலையில் போனோமா சாயந்தரம் வந்தோமா, இது போதும் என்று சொல்லி அடிமையாய் நம்ம சில நேரங்களில் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. அவர் நினைத்த ஒன்ன ராஜாவாக்க தேவன் விரும்புகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா. ஆனால் தாவீதை கர்த்தரே தெரிந்து கொண்டார். சவுலை ஜனத்தினுடைய விருப்பத்தின் நிமித்தம் தெரிந்து கொண்டான். தாவீதை தன் விருப்பத்தின் நிமித்தம் தேவன் தெரிந்து கொண்டார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? சவுல் நல்ல ஒரு ஊழியக்காரர் தான், நல்ல மனுஷன் தான். ஆனா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனுஷங்கள் மத்தியில் பெருமையாக இருக்க விரும்பினவர் சவுல். அதனால தான் கோபம் அதிகரித்தது. தாவீதை குறித்து சொன்னவன கோபம் அதிகரித்தது. சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். இன்னைக்கு அநேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விரோதமாக ஏன் எழும்புறாங்க? சவுலை போல் ஒரு கூட்டம் இருக்கிறது, தாவீதை போல் ஒரு கூட்டம் இருக்கிறது. தாவீதை போல் இருக்கிற கூட்டம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே கை போடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கேவலமாக பேசாது. சவுலை போல் இருக்கிற கூட்டம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கேவலமாக பேசும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற அநேக கூட்டங்கள், ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று சவுலின் கேட்டகரி, ஒன்று தாவீதின் கேட்டகரி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சவுலும் ராஜா தான், தாவீதும் ராஜா தான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். சவுலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தாவீதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கை வைக்கக்கூடாது என்பது தாவீது அக்கறை உள்ளவராக இருந்தார். எனக்கு எதிராக வந்தாலும் பரவாயில்லையா, என்னை கொல்ல தேடினாலும் பரவாயில்லை, நான் நகண்டு போயிருந்தேன். இதுதான் அபிஷேகம். எனக்கு அருமை தேவ பிள்ளை, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு மாம்சத்திலே தன் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். மாம்சம் மேலோங்கி நின்றது. தாவீதின் அபிஷேகத்தில் கர்த்தருடைய வல்லமை மேலோங்கி நின்றது. நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஜெயிப்பதற்கு ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்வோம். நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கோலியாத்துகளை வீழ்த்துவதற்காய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ மனுஷர்களுக்காக நியமிக்கப்பட்டு, மனுஷனுடைய அந்த கேள்விக்காக நியமிக்கப்பட்ட சவுல் இருக்கிறார்கள். அவரால் கோலியாத்தை வீழ்த்த முடியலை. ஆனால் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். எந்த படைபலனும் இல்லாமல். நீ தனித்து இருக்கிறாயா? உனக்கு எந்த படையும் தேவையில்லை, உன்னை உயர்த்த எந்த மனுஷனும் தேவையில்லை. ஐயா, எனக்கு இத்தனை பேர் பெரியவர்கள் இருந்தால் நலமாக இருக்குமே. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறேன், எங்கள் சபையிலெல்லாம் கஷ்டப்பட்டவங்க, அதனால நாங்கள் கஷ்டப்படுறோம். நான் சொன்னேன், சபையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டவங்க தான் ஐயா. உன்னை அழைத்தவர் யான்னு கேட்டேன். நான் நீயும் ஆசீர்வதிக்கப்படும், சபையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தன்னை கர்த்தர் உன்னை அழைத்து ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக அவர் உனக்காய் தரித்திரரானார் என்று சொல்லி கேட்டேன். நீ சபையை பற்றி, கஷ்டத்தை பற்றி உன் மைண்டை செலுத்தாம, கர்த்தரால் அழைக்கப்பட்ட அழைப்பை நினைத்து உன் மைண்டை செலுத்தி கர்த்தரை வெளிப்படுத்திக்கிட்டே இரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம விசேஷித்தவர்கள், நம்ம மேல் ஒரு அபிஷேகம் இருக்கு. அது எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? உலகமே திரும்பி பார்க்கும்படியாய், உலகமே உங்களை கன பண்ணும்படியாய் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க, என் தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் எத்தனை கோலியாத்துக்கள் வந்தாலும் தேவ வல்லமையினால் வீழ்த்த முடியும். தாவீது கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், கர்த்தரை பேசினார். சவுலோ தன் பலத்தை காண்பித்தார், தன்னிடத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு போய் காண்பித்தார். 40 நாட்கள் உபத்திரவம் சவுல் சந்தித்தார். ஒரே நாள் சோலையை முடிச்சிட்டாரு தாவீது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு உயர்த்தப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கை நான் சொல்கிறேன், அது புகழப்பட்டது போல நீங்கள் உயர்த்தப்பட்டு புகழப்படுவீர்கள். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பிதாவைகள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.